வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக 7 முத்திரைகள். மார்ச் 26. பூமியில் போராட்டம். அவர் 2ஆம் முத்திரையை உடைத்தபோது 2ஆம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதின் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. வெளிப்படுத்துதல் 6 வசனங்கள் 3-4. பூமியில் ஒரு ராஜ்யத்தில் மக்களின் எண்ணிக்கை பெருகி சுற்றிலும் உள்ள நாடுகளின் இடங்களையும் எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தால் அது கவனிக்கப்படாமல் போவதில்லை. கிறிஸ்துவ மார்க்கமானது ரோம பேரரசின் அஞ்ஞானிகளிலிருந்து மக்களை மனமாற்றிய போது இதுதான் நடந்தது. சபையும் அரசாங்கமும் கலந்திருந்த அந்த சாம்ராஜ்யம் முன்பு பேரரசருக்கு தூபம் காட்டினவர்கள் இப்போது முழங்காலிட மறுத்தபோது நேரடியான ஓர் அச்சுறுத்தலை எதிர்கொண்டது. சாத்தான் ரோம அரசாங்கத்தை கிறிஸ்துவத்திற்கு எதிராக திருப்பினான். இவ்வாறுதான் பெரிய பட்டயமும் சிவப்பான குதிரையும் வெளிப்பட்டதை காண்கிறோம். சிவப்பு நிறம் இரத்தம் சிந்துதலை சுட்டிக்காட்டியது. இந்த காலத்தை சுட்டிக்காட்டிய சிமிர்னா சபை பாடுகளையும் உபத்திரவத்தையும் எதிர்கொண்டது. ஆனாலும் அத்தகைய இருண்ட காலங்களை பின்வரும் வாக்குறுதியுடன் எதிர்கொள்ள முந்தது. ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்துதல் 2 வசனம் 10. சுத்தமான விசுவாசத்திற்கு எதிராக தனக்கெதிரான எதிர்ப்பை அடக்க சாத்தான் பயன்படுத்துகிற ஒரே ஆயுதம் பலாத்காரமும் நிர்பந்தமும் ஆகும். ஆயினும் கூட முதல் நூற்றாண்டுக்கு பிறகு 4வது நூற்றாண்டு வரையிலான ஆண்டுகளில் மரித்து கொண்டிருந்த சாட்சிகளுடைய விசுவாசத்தின் மாற்ற முடியாத தாக்கங்களாலும் அநியாயமாக அவர்கள் கொல்லப்பட்ட காட்சிகளாலும் கிறிஸ்துவம் தொடர்ந்து வளர்ந்து வந்தது. இக்கட்டான காலங்களில் இந்த உலகில் சமாதானத்திற்காக ஏங்குகிறோம். பின்வரும் இயேசுவின் வார்த்தைகளை நினைத்து கொள்ளுங்கள். பூமியின் மேல் சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். மத்தேயு 10 வசனம் 34. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16 வசனம் 33. ஆனாலும் அந்த உபத்திரவம் முடிவுக்கு வந்து உலகம் சபையை தழுவிய ஒரு காலகட்டம் வந்ததையும் சபை வரலாற்றில் பார்க்கிறோம். உலகம் கிறிஸ்தவர்களை வெறுக்கும். யோவான் 15 வசனம் 19 என்று இயேசு சொல்லி இருக்க ஏன் இந்த திடீர் மாற்றம்? இன்று நமக்கு உபத்திரவம் நேராமல் இருக்கிறதென்றால் அது நம்மை பற்றி என்ன சொல்கிறது? நம் வாழ்வில் ஒரு எழுப்புதல் தேவை என்பதாக இருக்குமா? பரிசுத்தமுள்ள கர்த்தரே, என் உயிருக்கும் மேலாக கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுக்க சித்தமுள்ளவனாக சவாலான சூழ்நிலைகளின் மத்தியிலும் உண்மையோடு சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள நான் உண்மையுள்ளவனாக இருக்கட்டும். அதிக ஆராய்ச்சிக்கு அப்போஸ்தலர் 14 வசனம் 22, 2 தீமோத்தேயு 3 வசனம் 12, மத்தேயு 5 வசனங்கள் 10-12 முடிய. ஆமேன்.